தற்போதைய அண்மை செய்தி. புயல் பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. கடலூரில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. இது தொடர்பான அண்மை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணம் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமா கடலூர்ல பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக தென்பெண்ணை ஆற்றில் இருக்கக்கூடிய கரையோர 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், அதே போல தரைப்பாலம், பாலங்கள் உள்ளிட்ட அனைத்துமே சேதமடைந்தது. இதனை அடுத்து இந்த பாதிப்புகளை மத்திய குழுவினர் மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில 7 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். அவர்கள் கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம், அழகியநத்தம், குண்டுப்புலவாடி, நாணமேடு, கண்டக்காடு உள்ளிட்ட 9 இடங்கள்ல மழை வெள்ள பாதிப்பு, அதே போல பாலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, பயிர் சேதம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய உள்ளனர். தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்து முடித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டத்தில் பங்கேற்று மதியம் 2 மணி அளவில் புதுச்சேரி புறப்பட உள்ளனர். தொடர்ந்து அவர்கள் மத்திய அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்த சேத மதிப்பு விவரங்களை மத்திய அரசிடம் தாக்கல் செய்த பிறகு மத்திய அரசு நிதி வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்படும். ஏற்கனவே பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து புயல் நிவாரணப் பணிகளுக்காக 944 கோடி மத்திய அரசு தமிழகத்திற்கு விடுவித்துள்ளது குறிப்பிட்டுள்ள சூழ்நிலையில தற்போது மத்திய அரசு இந்த ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி விவேக்.